இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேட் இந்த பேட் தான். இந்த பேட்டு பாட்டத்தில் சைடில் ஃபுல்லாகவே நொறுங்கியிருக்கு. நம்ம எப்படி ரிப்பேர் பண்ண போகிறோம்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் நொறுங்கியிருக்கு. இதை நம்ம எப்படி ரிப்பேர் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். உடஞ்ச பீஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த ஒரு பீஸ் நம்ம வைக்கிறோம். நூல், துணி எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணும்போது அந்த பீஸ் வந்து சரியாக ஒட்டலைன்னா பீஸ் உடஞ்சி வரும். ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த துணியை வந்து ரிமூவ் பண்ணும்போது நம்ம வந்து உடஞ்ச பீஸ் வந்து உடஞ்சி வெளியே வந்துடுது. ஸோ அந்த பீஸ் வந்து நொறுங்கினால அது வந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ அந்த பீஸை வந்து அப்படி ஒட்டினா அது வேஸ்ட்டு தான். இதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பீஸை இன்னொரு பீஸும் வைக்கணும். நம்மளை மட்டும் கட் பண்ணி வேறு ஒரு பீஸும் வைக்க போகிறோம். அந்த மாதிரி தான் உடஞ்சிருக்கு. ஃபுல்லாகவே நொறுங்கிருக்கனால அப்படி இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து சேஃபாக கட் பண்ணி அதில் வந்து வேறு ஒரு பீஸ் நம்ம வைக்கணும். இதை வந்து உடஞ்ச பீஸை பூராத்தையும் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணிடணும். உடையாமல் இருக்கணும். உடஞ்சுனா மறுபடியும் பேட்டு உடைய தான் செய்யும். ஃபுல்லாக சேஃபாக கட் பண்ணி விட்ருங்க. சைட்லேயும் கட் பண்ணி வச்சு மேலேயும் கட் பண்ணி வச்சு முடிஞ்சு இந்த பீஸ் கட் பண்ணி வச்சு இப்போ இந்த பீஸ் இந்த உடஞ்ச இடத்துல வந்து வேறு ஒரு பீஸை நம்ம வைக்கிறோம். பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த பீஸை தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அது கம்மா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து பீஸை வந்து ஒட்ட ஆரம்பிக்கணும். இந்த கம்மு காயறதுக்கு ட்ரை ஆகிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். மினிமம் டைம்னா 4 மணி நேரம், அதிகபட்சம்னா 8 மணி நேரம். ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு டேப்பை சுற்றிடுவேன். அவ்வளோதான். இந்த பீஸ் கரெக்டாக உட்காந்துருச்சு. வந்து 8 மணி நேரங்க அப்புறம் மறுபடியும் இந்த பீஸை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை பூராத்தையும் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை பூராத்தையும் நம்ம வந்து கிரைண்டிங் மிஷினை வச்சு நம்ம தேய்ச்சி விட்றலாம். 8 மணி நேரம் காஞ்சிருச்சு. 8 மணி நேரம் காஞ்ச பிறகு இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிக்கரு, டேப் சுற்றிருக்கோம், டேப்பு, நூல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவேன். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸு அதை கட் பண்ணிடணும். இந்த பீஸையும் கட் பண்ணியாச்சு. அந்த கிரைண்டிங் மிஷினை வச்சு சின்ன எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும், அதை ஃபுல்லாக நம்ம கிரைண்டிங் மிஷினை வச்சு நம்ம தேய்ச்சி விட்றணும். சைட்லேயும் அதே மாதிரி தான் தேய்ச்சி விடணும். சைடில் முடிஞ்சு இப்போ ஃப்ரண்ட் சைடு தைக்கணும். ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே நம்ம தைக்கணும். ஸ்டிக்கர், எஜ்ஜி ஸ்டிக்கர் ஒட்டுற அளவுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாகவே நம்ம தைக்கணும். கார்னரில் கொஞ்சம் எஜ்ஜி இருக்கும். ஸோ அதை வந்து ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிரைண்டிங் மிஷினை வந்து தேய்ச்சி விட்டணும். வெஜிடேப் ஓட்டுற அளவுக்கு நம்ம அதை ஃபுல்லாக ஸ்டிக்கர் இருக்கிற பழைய ஸ்டிக்கர் இருக்கிற ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணணும். துணி தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும்.
ஃபுல்லாகவே கிரைண்டிங் பண்ணி விட்ருங்க. ஃபினிஷிங் பக்காவாக இருக்கணும். அப்புறம் சின்ன சின்ன கிராக் இருக்கும், கிரைண்டிங் பண்ண இடத்துல சின்ன கிராக் இருக்கும். அதை வந்து லிக்விட் பர்சன் மூலமாக நம்ம வந்து அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிடணும் எல்லாத்தையுமே. இப்போ இதே நம்ம வந்து கிரைண்டிங் மிஷின் வச்சு ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டு ஃபினிஷிங் பண்ணி விடணும். ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டு, சைடு, பேக்கு எல்லாமே ஃபினிஷ் பண்ணுவோம். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து எஜ்ஜிட்டு போட்டுறோம். அதாவது ஃபைபர் டேப் போட்டணும். ஃபைபர் டேப்னு ஒட்டியாச்சு. சைடில் இருக்க பார்த்து வரட்ட ஒட்டிக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான். பீஸ் போட்ட இடத்துல வந்து 2 கட்டு டிக்கெட் பண்ணணும். அவ்வளோதான் முடிஞ்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.